அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஈத் vlog பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு இன்றைக்கி தம் ரூட் பண்ண போகிறேன். தம் ரூட் எங்களோட சிஸ்டரோட பையனுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவன் வீட்லேயும் இல்லை, நானும் அம்மா மட்டும் தான் இருக்கிறனால சரி ஃப்ரீயாக இருந்தனால பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் டின்னில் கொஞ்சமாக பேக் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. அதுக்கு 4 எக் நான் எடுத்துருக்கிறேன். இதை ஃப்ளஃபியாக பீட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா உடச்சி ஊற்றிட்டு எந்த அளவுக்கு உங்களால் விஸ்க் வச்சு பீட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ளஃபியாக பீட் பண்ணதுக்கப்புறமா எல்லா இன்க்ரீடியன்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கேக் டின்னில் பண்ண போகிறேன். கேக் டின்னில் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் எப்படி தம் ரூட் செய்யணும் அப்படிங்கிற வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வேணாலும் நான் ஷேர் பண்ணுறேன். சேம் எக்ஸாக்டாக அதே டேஸ்ட் தான் எனக்கு கிடச்சிது. நான் இப்போ பண்ணுறது தான் ஈஸி மெத்தட். ஸோ கொஞ்சம் நேரத்துலேயே நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம். வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா ஃப்ளஃபியாக இந்த மாதிரி நுரப்புங்கிற அளவுக்கு பீட் பண்ணதுக்கப்புறமா சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் 250 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே 250 கிராம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டான தம் ரூட் உங்களுக்கு கிடைக்கும். சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நெய் 150 கிராம் ஆட் பண்ண போகிறேன். இது ஃபுல்லுமே பசு நெய் தான் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த நெய் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயிலெலாம் ஆட் பண்ணாதீங்க, அந்த அளவுக்கு வாசமாக இருக்காது. நான் ஃபுல்லுமே நெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். 250 கிராமுக்கு சுகர் அண்ட் 250 கிராம் ஆஃப் ரவைக்கு 150 கிராம் ஆஃப் நெய் கரெக்டாக இருக்கும். இதையும் கொஞ்சம் பீட் பண்ணிக்கலாம். சுகர் கரையில் நெய்யை போட்டு இன்னும் பீட் பண்ணவும் நல்லா கரைஞ்சிருச்சு. கரைஞ்சதுக்கப்புறம் நான் ரவை எடுத்திருக்கேன். நான் நாகா பிராண்டோட ரவை எடுத்திருக்கேன். இதையும் 250 கிராம் மெஷர் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். வெனிலா எசன்ஸோட ஃப்ரேக்ரன்ஸ் உங்களுக்கு பிடிக்காதுன்னா கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். எங்களுக்கு அந்தளவுக்கு அவ்வளோ பிடிக்காது. ஸோ அது கூடவே பன்னீர் ஆட் பண்ணிக்கிட்டு எல்லோ ஃபுட் கலர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அது சுகரை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட்டே நல்லா ரிச்சாக தெரியும். ஸோ உப்பு ஆட் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இப்போ நான் மில்க் மேட் 5 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி நல்லா ஒரு கலெக்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஃபைனல் டச்சாக நம்ம ரவையை ஆட் பண்ணிக்கலாம். ரவையை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. கிராஜுவலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கேக் டின்னுக்கு சேஞ்ச் பண்ணிட வேண்டியதான். இதை நான் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ கேக் டின்னுக்கு மாற்றிக்கிறேன். கேக் டின் ஃபுல்லுமே நான் நெய் தடவி வச்சுருக்கேன். நீங்கள் வேணும் அப்படின்னா பட்டர் ஷீட் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் பட்டர் ஷீட் போடல, அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு சட்டி வச்சுட்டு அதுக்குள்ளே ஸ்டாண்ட் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். ப்ரீ ஹீட் பண்ண அடுப்பில் நம்மளோட கேக் டின்னை வச்சு க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். அடுப்பு ரொம்ப சிம்மில் இருக்கணும். ரொம்ப ஹெவியான ஸ்பீடாகவோ இல்லை நார்மல் ஸ்பீடாகவே இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு சிம்மில் இருக்கணுமோ அந்த அளவுக்கு சிம்மில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். கரெக்டாக 45 மினிட்ஸ் ஆச்சு நான் பேக் பண்ணி முடிக்கிறதுக்கு. நீங்கள் 30 மினிட்ஸ்லேயே ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் 30 மினிட்ஸில் ஓப்பன் பண்ணி பார்த்தப்ப அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக எனக்கு பேக் ஆகலை. ஸோ நான் 35 மினிட்ஸ்க்கு மேலே வச்சுக்கிட்டேன். 45 மினிட்ஸ் பர்ஃபெக்டாக ஆணிச்சு. மேலே ஃபைனலாக நான் இந்த மாதிரி பாதாம் அண்ட் முந்திரி ரெக்கைக்காக மேலே போட்டுக்கிட்டேன். இல்லை மாவுக்கு பேட்டர் கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்காமல். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நான் கத்தியை விட்டு குத்தி காட்டும் பாருங்கள், நல்லா கிளியராக இருக்குது. இப்போது நம்மளோட தம் ரூட் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெளியே எடுத்துட வேண்டியதான். நான் இதை வெளியே எடுத்துட்டேன். இது இப்போது சூடாக தான் இருக்குது. ஒரு ரொம்ப ஹெவியான சூடு இல்லாமல் நார்மலான சூடு இருக்குது. நான் இப்போயே இதை ரிலீஸ் பண்ணி எடுத்துடுறேன். பிகாஸ் நான் நிறைய வீடியோ இன்றைக்கி ஷூட் பண்ண போகிறதுனால டைமும் எனக்கு இல்லை. இது நான் 6 o'clock மேலே தான் பிளானே பண்ணோம். ஸோ நான் இப்போயே ஓப்பன் பண்ணி காட்டிட்டா வீடியோ எடுத்து முடிக்க எனக்கு டைமிங் கரெக்டாக இருக்கும். அப்படிங்கிறனால நான் ஓப்பன் பண்ணிட்டேன், ரிலீஸ் பண்ணிட்டேன். இதை நான் கட் பண்ணியுமே காட்டுறேன்.
அப்படியே நம்ம வந்து அடுப்பில் எப்படி பேக் பண்ணி எடுத்தால் எப்படி இருக்குமோ ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பண்ணுவோமோ அதே மாதிரி எனக்கு வந்து பர்ஃபெக்டாக கிடச்சிச்சு. கீழே கூட பார்த்திங்கன்னா அதே மாதிரியே செவந்து போய் நல்லாவே வந்து இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இப்போ நம்ம வந்து வட்டலப்பம் பண்ணுறதுக்கு நான் 10 முட்டை வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து இதை விட கம்மி குவான்டிட்டி பண்ண போகிறீங்கன்னா நான் பண்ணுற எல்லாத்துலேயுமே ஹாஃப் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. முட்டையை வந்து ஒவ்வொன்றா வந்து நான் உடச்சி வந்து எடுத்துக்கிறேன். சம்டைம்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முட்டை வந்து ஒன்று வீணாக போயிட்டு இருந்தால் கூட மொத்தமாக நம்ம உடச்சி அதில் ஊற்றுறப்ப எல்லாமே வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஸோ ஒன்று ஒன்றா பவுலில் வந்து நான் உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ஊற்றிக்கிறேன் மிக்ஸி ஜாரில். 10 முட்டையும் ஒன்றா ஊற்றிட்டு நான் வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இது நான் நல்லா ஃப்ளஃபியாக வந்து பீட் பண்ணிவிட்டு இதை பாதியை மட்டும் நல்லா வந்து வடிகட்டி எடுத்துக்கிறேன். இதை பாதி ஃபில்டர் பண்ணிவிட்டு பாதியை வந்து ஜார்லேயே வச்சுக்கிறேன். இது கூட 1/2 லிட்டர் மில்க் வந்து காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா திக்கான மில்க்கு. இதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அந்த முட்டையும் பாலையும் சேர்த்து ஒன்றா வந்து அடிக்க போகிறேன். அதை பீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அதையும் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து சுகர் வந்து ஆட் பண்ண வேண்டியதான். நம்ம ரைஸ்லாம் எடுப்போம்ல ஒரு பவுல் கப் மாதிரி அதை வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு 2 கப் நல்லா வலிய வந்து போடணும். அதாவது 400 கிராம் வந்து சரியாக வந்து இருக்கும். அது வந்து நான் எடுத்துக்கிட்டேன். போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து நான் மில்க் மைட் வந்து ஆட் பண்ண போகிறேன். மில்க் மைட் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ப வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 5 டேபிள் ஸ்பூன் இருக்க மாதிரி மில்க் மைட் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு மிக்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ வந்து முந்திரியும் பாதாமும் வந்து அரைக்க போகிறோம். நான் வந்து 25 கிராம் முந்திரி 25 கிராம் பாதாம் ரெண்டுத்தையுமே வந்து ஊற வச்சு அதோட ஸ்கின் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக வந்து பால் ஆட் பண்ணி ரொம்ப கம்மியாக பால் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து பேஸ்ட்டாக வந்து அரைச்சிட்டு அதை வந்து மிக்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அது கூட 1 பிஞ்ச் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி எடுக்க வேண்டியதான். நான் இட்லி பாத்திரத்தில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு நம்மளோட வட்டலப்ப பேட்டரை வந்து வச்சு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து வேகிறதுக்கு சேம் 45 மினிட்ஸ் வந்து ஆகும். நம்ம தம் ரூட் வெந்த மாதிரியே தான். பிகாஸ் நம்ம நிறைய குவான்டிட்டி பண்ணுறதுனால சைடில் ஃபுல்லுமே வெந்துடும். நடுவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே தண்ணியாகவே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ 45 நிமிஷம் வச்சிங்க அப்படின்னா தான் பர்ஃபெக்டாக வந்து பேக் ஆகும். ஃபைனலாக வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் ஆஃப் கீ வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம இது வந்து க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் இது மேலே க்ளோஸ் பண்ணல அப்படின்னா தண்ணி ஏறிடும். இப்போ ஃபைனலாக நம்மளோட வட்டலப்பம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து கத்தி வச்சு குத்தி பார்த்திங்கன்னா கிளியராக வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருங்க. நல்லா வந்து ஆறட்டும். இது நைட்டு நான் செஞ்சு வச்சுட்டேன். இது வந்து வீணாகாது. காலைல நம்மளுக்கு அப்படியே வந்து இருக்கும். ஆஃப்டர் தட் மதியானம் போல் நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கலாம். அப்புறம் எப்பவும் போல் கடல் பாசி வந்து காய்ச்சி ஊற்றி வச்சாச்சு. இப்போ டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சரியாக 1:30. நான் 1:30க்கு தான் இதெல்லாம் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் என்னோடய அம்மா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு மருண்டிலாம் வந்து அரைச்சி வச்சுருந்தாங்க. இதை விடாமல் படுத்தேன் அப்படின்னா காலைல எப்படியும் நான் திட்டு வாங்குவேன். ஸோ வந்து இப்போ இதை விட்டுட்டு தான் படுக்கணும். அப்புறம் வந்து பூ வந்து வாசலில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ வாங்கி வச்சுருந்தோம். அதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டேன். இப்போ டைம் வந்து 2 மணி ஆகிடுச்சி. காலைல நம்ம எழுந்திரிச்சி ஹேர் வாஷ் பண்ணோம் அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு ஆயிலிங் வந்து தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் இந்த ஸ்டிக்கர்ஸ் தான் வந்து மெஹந்திக்கு வந்து யூஸ் பண்ண போகிறேன். இல்லை நிறையா இருக்குது. இல்லை ஏதாச்சும் ஒரு டிசைன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இது பண்ண வேண்டியதான். டிசைன்ஸ்லாம் வந்து பெருசாக செலக்ட் பண்ண மாட்டேன். எது ஃபஸ்ட்டு கையில் வருதோ அதை அப்படியே ஸ்டிக் பண்ணிக்க வேண்டியதான். கம் வச்சு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டா ஓரத்துலேயும் அந்த நடுவுலையும் இப்போ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். கீழே விழுவாமல் இருக்கும். ஸோ வச்சுட்டு நம்ம வந்து மெஹந்தி வந்து வைக்கிற வேண்டியதான். இப்போ அந்த மெஹந்தி வந்து போடும்போது 2 o'clock ஆகிடுச்சு. அதுக்கு மேலே தான் இந்த வீடியோ வந்து நான் எடுத்துகிட்டு இருந்தேன். என்னோடய பேபியும் பார்த்திங்கன்னா சைட் பை சைட் தூங்கவே இல்லை. ஸோ அப்படியே அவங்களையும் பார்த்துக்கிட்டு இந்த வீடியோவும் வந்து நான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போதும் மெஹந்தி வந்து என் கையில் இருந்துச்சு. இந்த ஈட் பர்ச்சேஸோட வீடியோ. இந்த ட்ரெஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பேபிக்காக வந்து எங்கள் மாமி வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. எங்கள் மாமாவோட ஒய்ஃபு. அது வந்து 400 rupees அந்த டிஷர்ட் இருந்தது. அப்புறம் இது வந்து இந்த மாமி வந்து வாங்கி கொடுத்தது தான் இதுவும் மதுரைங்களா.
இதுவும் வந்து 500 தான் இதோட ப்ரைஸ் வந்து போட்டிருக்கு. எல்லாத்துக்கும் ப்ரைஸ் வந்து நான் இதுலேயே மென்ஷன் பண்ணிடுறேன். நிறைய பேர் என்னோட வாட்ஸ்அப்க்கு வந்து ப்ரைவேட்டாக வந்து மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு மெசேஜ் பண்ண சிரமமாக இருக்குது. ஸோ இதுவும் வந்து 500 தான். இதுவும் வந்து என் மாமி தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இது வந்து என்னோட அம்மா வந்து வாங்கி கொடுத்தது. இது வந்து 700 ப்ரைஸு. இது வந்து எங்கள் ஊர்லேயே தான் நாங்கள் வந்து எடுத்தோம். இதே மாதிரி இன்னும் ரேம்பர் செட் வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க. அந்த ட்ரெஸ் நான் தேடி பார்த்தேன், எங்கே இருக்குன்னே தெரியல. ஸோ அதை நான் ஷூட் பண்ணல. இது வந்து என்னோடய லாத்தா வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. இது வந்து 700. இது வந்து ஆன்லைனில், இது மட்டும் ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணது. இது வந்து நாங்கள் வந்து வாங்கினோம். இது வந்து 900. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாலை ஒன்று வரும்போது அது வந்து மிஸ் ஆகி வந்துருந்துச்சு. அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு அதில் ஒரு செயின் மாதிரி வந்து கொடுத்தாங்க, ப்ரேஸ்லெட் மாதிரி. இது வந்து இருந்துச்சு. இதோட காம்போ கிடையாது. பட் ஏன் அதில் இருந்துச்சுன்னு எனக்கு தெரியலை. அப்புறம் ஒரே ஒரு ட்ரெஸ் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். இது வந்து என்னோட ஆகமா வந்து இது வந்து வாங்கி கொடுத்தாங்க. இது ஆல்ரெடி நான் வந்து இதை யூஸ் பண்ணிட்டேன். இது ஃபோட்டோஷூட்காக வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இது பேபியோட ட்ரெஸ் வந்து எல்லாமே வந்து முடிஞ்சு போயிடுச்சு. இத்தனை ட்ரெஸ்ஸையும் நான் போடணும்னு கேட்டால் போட முடியாது. இல்லை எத்தனை போட முடியுதோ அதை வந்து போட்டு அப்படியே ஃபோட்டோ எடுத்து வந்து எல்லாேருக்கும் சென்ட் பண்ண வேண்டியதான். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து என்னோட சரி. இதுக்கு ப்ளவுஸுமே வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. ப்ளவுஸுமே பார்த்திங்கன்னா இந்த தடவை நான் வந்து சிம்பிளாக தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். பிகாஸ் லாஸ்ட் டைம் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால ஸ்லீவுக்கு எந்த ஒரு டிசைனுமே வந்து நான் கொடுக்கல. இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். நான் லைட் வெயிட்டட் சாரீ தான் எப்போவுமே வந்து கட்டுவேன். அதோட காஸ்ட் இவ்வளோ இருக்குது அதெல்லாம் வந்து நான் செக்கே பண்ண மாட்டேன். இது லைட் வெயிட்டாக இருக்குதா, நல்லா இருக்குதா, அந்த மாதிரி உள்ளது தான். அதேமாரி சாரீ கட்டினா மடங்கணும், அது பொஃபு நிற்கக்கூடாது, அது எனக்கு பிடிக்காது. அந்த மாதிரி சாரீஸ் நான் கட்ட மாட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேட்சிங்கான பேங்கிள் வந்து அம்மா வந்து வாங்கிட்டு வந்திருந்தா. அதுதான், அவ்வளோதான் நான் என்னோடய வந்து இது. அப்புறம் இது வந்து என் மாமி வந்து வாங்கி கொடுத்துருந்தா. இந்த சாரியுமே ஃபுல்லாக வந்து நான் பிரித்து காட்டுறேன். இது தலைக்கில் மடிச்சு இருந்துச்சு, இப்போ பிரித்து காட்டுறேன். அவ்வளோதான். இது ரெண்டும் என்னோடய ஹஸ்பண்டோட ட்ரெஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே இருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் ஷூட் பண்ணல. இன்னமும் பேபி வந்து தூங்கலை. டைம் வந்து 3 o'clock. நான் இன்னும் வந்து ஆட்டிட்டு தான் இருக்கிறேன். தூங்கவே இல்லை. அப்படியே மார்னிங் வந்து ஆகிடுச்சி. நம்மளோட தம் ரூட் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே வந்து இருந்துச்சு. இப்போ வந்து ஜாலர் வந்து நம்ம வீசிக்கலாம். சைடில் வந்து இறச்சா நம்ம வந்து மேக் பண்ணியிருந்தோம், அது வந்து கொதிச்சிட்ருக்கு. எனக்கு இந்த ஜாலர் டம்ளரில் வீசுறதை விட இந்த பாட்டிலில் வீசுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு 10 minutes கூட ஆகாது. ஃபுல்லுமே வந்து நம்ம வீசி வந்து முடிச்சிடலாம். இது வாங்கினதுக்கப்புறமா தான் ரொம்ப ஈஸியாகவே வந்து ஜாலர் வந்து அடிக்கடி பண்ணுற மாதிரி வந்து இருக்குது. நம்மளோட மட்டன் ஆனமும் வந்து ரெடி ஆகிடுச்சு. பரோட்டாலாம் வந்து கடையில் வந்து ஆர்டர் பண்ணியாச்சு. அது வந்து வந்துடும். வேறு எதுவும் பண்ணல. நானும் அம்மா மட்டும் தான் இருக்கோம். ஸோ நாங்கள் வேறு எதுவும் பண்ணல. தம்பிலாம் யாரும் இல்லை. தம்பி இருந்தால் எப்போவுமே கண்டிப்பாக கூவை வந்து கண்டிப்பாக வந்து கேட்பான். அக்கா கண்டிப்பாக செஞ்சே ஆகுற மாதிரி இருக்கும். பட் இந்த டைம் வந்து அவன் ஊருக்கு போயிட்டனால நாங்கள் எதுவுமே பண்ணல. இது எங்கள் வீட்டில் வேலை செய்கிற சிஸ்டருக்காக வந்து எடுத்து வச்சுருந்தோம். பரோட்டா, ஜாலர், அப்புறம் நம்ம செஞ்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தொழுக வந்து போயாச்சு. சம்டைம்ஸ் அவங்க சீக்கிரமாக வந்துட்டு போயிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு எடுத்து வச்சுருவோன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டே வந்து நான் போயிட்டேன். நான், என் கசின்ஸ், அப்புறம் மாமி பசங்க எல்லாம் சேர்ந்து தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். எங்களோட ஈத் ப்ரேயர் முடிச்சுட்டு வரும்போது தான் நான் வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருந்தேன். போகும்போது ஷூட் பண்ண முடியல, டைம் இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.